நிர்மலா, என்ன உங்க செல்வண்ண உங்க பெரிய அண்ணா மாணிக்க ரூட்ல மாறிட்டாப்ல போல இருக்கு. வாங்க. இது என் தங்கச்சி நிர்மலா, அவங்க ஹஸ்பண்ட் சந்தோஷ். ஹலோ ஹலோ. எங்க அண்ணன். வணக்கம். எங்க சரவணி. அம்மா. அம்மா, நான் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்ல வேலை பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஆமா. அந்த ஓனரோட பொண்ணுமா அவங்க. வாமா. வணக்கம்மா. வணக்கம்மா. ஏன் செல்வம், இவங்க ஒட்டஞ்சத்திரத்துல இருக்கறதால சொன்னேன், இங்க எப்படி? இல்லம்மா, இவங்க கடை அங்க இருக்கு, இவங்கெல்லாம் இங்க தான் இருக்காங்க. என் படிப்புக்காக இங்கே வந்து செட்டில் ஆயிட்டோம். காலையில இவங்க அப்பா ஏதோ பேசணும்னு கூப்பிட்டுருந்தாருன்னு வீட்டுக்கு போயிருந்தேன். போன இடத்துல இவங்க கார் பங்க்சர். சரி, போற வழியில அப்படியே டாக்டரை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டேன்னாரு. நானும் அப்படியே கடைசாவை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். உங்க பேர் என்ன? நிர்மலா. வீட்ல தான் இருக்கீங்களா இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, வீட்ல தான் இருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி முடிச்சிட்டு கம்ப்யூட்டர் பண்ணிருக்கேன். குழந்தை அழகா இருக்கு. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஆணு. ஓ, நீங்க தான் செல்வத்தோட அண்ணியா? ஆமா. உங்க பேர் என்ன? சரோஜா. உங்க பேர் என்ன? என் பேர் அருந்ததி. என்ன படிக்கிறீங்க? எம்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன். ஆஹா. ஐயோ வேணாங்க, இருக்கட்டும். இதெல்லாம் குழந்தைய முதல்ல பாக்குறேன்ல. இந்தாம்மா. எதுக்குமா இதெல்லாம்? வராத பொண்ணு வந்திருக்க, இது கூட கொடுக்கலன்னா எப்படி? இந்தாம்மா. என்ன படிச்சிட்டு இருக்க? நான் எம்எஸ்சி படிக்கிறேம்மா. நீங்க யாரெல்லாம் இருக்கீங்க வீட்ல? நானு, அப்பா, அம்மா 3 பேர் தான். அப்போ உங்க அப்பா அம்மாக்கு ஒரே பொண்ணா நீ? ஆமா, நான் ஒருத்தி தான். போலாமா? போலாம். போயிட்டு வரேம்மா. சரி. வரேங்க. வரேங்க. வரேம்மா. பாய். நிர்மலா தங்கமான பொண்ணு இல்ல? வசதியான வீட்டு பொண்ணா இருந்தாலும் நல்லா பேசுது இல்ல? ஆமாமா. ஏங்க, நல்ல பர்சனாலிட்டி இல்ல? நோ கமெண்ட்ஸ். ஏன்? பர்சனாலிட்டியை பத்தி நான் உன்கிட்ட எப்படி பேச முடியும் நிர்மலா? அதான் சொன்னேன், நோ கமெண்ட்ஸ். சும்மா கிண்டல் அடிக்காதீங்க. செல்வண்ணனுக்கு நல்ல மேட்ச் இல்ல? இதோ பாரு, பைக்ல பின்னாடி லிஃப்ட் கேட்டு போயிட்டா உடனே மேட்சிங் பத்தி பேசுறதா? அது இல்லங்க, பைக்ல அவங்க 2 பேரும் ஒன்னா போறத பார்த்தா ரொமான்டிக்கா இல்ல? யாரு? உங்க அண்ணன் செல்வம் ரொமான்ஸ் பண்ணிட்டால். ஏன் அப்படி சொல்றீங்க? இதோ பாரு, அவனை பத்தி தெரியாதா? இப்ப கூட ஒரு அழகான பொண்ணு பைக்ல உட்காந்து போயிட்டு இருக்கானே, ஏதாவது ரொமான்ஸா பேசுவான்னு நினைக்கிற? நல்லா படிக்கிறியா, நல்ல மார்க் எடுக்கிறியான்னு போர் அடிச்சிருவான். அந்த பொண்ணு நம்ம அப்பா கூடவே வந்திருக்கலான்னு இந்நேரம் நினைச்சிருக்கோம். வளராதீங்க. நான் வளரல நிம்மி. உங்க வீட்டுல உங்க அண்ணன் செல்வம், உங்க அண்ணி, நீ, உங்க அம்மா, உங்க 3 பேருக்குள்ள மாட்டிக்கிட்டு பஞ்சாயத்து பேசி பேசி அவனுக்குள்ள ஒரு கிழட்டுத்தனம் வந்துருச்சு. அவனுக்குள்ள இருந்த ரொமான்ஸ் எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துட்டீங்க. இப்பெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்தா பொறுப்பா நடந்துக்கிறது எப்படின்னு தான் கிளாஸ் எடுப்பான். மாப்ள, கிளம்பலான்னு சொன்னீங்க, அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எதை பத்தி? ரொமான்டிக்கா இருக்கிறது எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, நீங்க முதல்ல கடைக்கு போங்க. சரி, போலாமா? அப்புறம் செல்வம் வண்டி எடுத்துட்டு போயிட்டா, நம்ம எப்படி போறது? பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு கால் டாக்ஸியோ ஆட்டோன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. சரி, வரவா? कृष्णा नी बेगने बारो कृष्णा नी बेगने बारो பார்க்கலாமா? and everybody fighting with their brother. Everybody wants control, don't hesitate to kill one another. So come back as Jesus, come back and save the world. Bless all the future of
every boy and girl. Come back as Rama, forgive us for what we've done. Come back as Allah, come back as anyone. Krishna ni begane baro. என்ன மாப்பிள இவ்வளோ பெரிய கடையா இருக்கு? சந்தோஷம் என்ன சாதாரண கடையா கூட்டு வருவேன், எல்லாம் பெரிய லெவலுக்கு தான் கூட்டு வருவேன். எப்படி இருக்கலாம்? இது எல்லாத்துலயும் ஒவ்வொன்று வாங்கி போட்டுடலாமா? என்ன விலை இருக்கும்? என்ன ஒவ்வொன்றும் 2000 3000 அந்த மாதிரி இருக்கும். ஐயோ, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு, ஒண்ணுமே புரியல. என்ன இப்படி கன்ஃபியூஸ் ஆகிறீங்க? பர்ச்சேஸ்னு வந்துட்டா எல்லாத்தையும் வாங்கி போட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இல்ல இப்பதான் பிறந்த குழந்தைக்கு எதுக்கு இதெல்லாம்? அட நீங்க ஒன்று பெரிய மனுஷன் கூட அவ்வளோ செலவாகுதுங்க, பிறந்த குழந்தைக்கு அவ்வளோ செலவு பண்ணும். இல்ல விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு, போயிடலாம். இதை பாருங்க, இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா டவுட் வந்துடும், அப்புறம் வாங்காம கூட போயிடுவீங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருங்க, நான் போய் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க, வந்துடுறேன். Krishna ni begane baro. சரளா, நீ எங்க? நான் வீட்ல தனி ஆளு, போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்படி ஷாப்பிங் வர்றது என்னோட ஹாபி. நீங்க எங்க? ஓஹோ, பாப்பாக்கு ஷாப்பிங் பண்ண வந்தீங்களா? சரளா ப்ளீஸ் தயவுசெய்து இங்க போயிட. ஏன்? மாப்பிள்ளை வந்திருக்காரு, அவர் பார்த்துட்டாருன்னா வேற வினையே வேண்டாம், ப்ளீஸ் போயிட. வீட்டு பக்கமா வரது ஐடியாவே இல்லையா? தயவுசெய்து இங்க போயேன் ப்ளீஸ். வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். மாப்பிள, அப்புறம் இந்த பக்கம் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அந்த பக்கம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? இல்ல அங்க ஒண்ணுமே இல்ல. ஓ, அதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அப்ப கிளம்பலாமா? இதை எடுத்துக்கிறீங்களா? என்ன தொட்டி குழந்தைக்கு வாங்கினது. போலாமா? போலாம். அந்த லேடி ஒன்று இருக்கு, அது பேர் என்ன? யாரு? பேரு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா நீங்க அடிபட்டு இருந்தப்ப ஹாஸ்பிட்டல் உங்க பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிச்ச. சரளா, அவங்களத்தான் நம்ம போயிருந்த கடையில பார்த்தேன். அப்படியா? நான் பார்க்கல. நான் பார்த்தேன். ஓ, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். சித்தப்பா ஊதி கொடுங்க சித்தப்பா. சித்தப்பா ஊதி கொடுங்க சித்தப்பா. சித்தப்பா ஊதி கொடுங்க. இப்பதான் புரியுது ஏன் என் கூட விளையாட வர மாட்டேங்கிறீங்கன்னு. பரவாயில்லையே, இந்த ஒரு விஷயத்துக்காவது சீக்கிரம் வந்துட்டீங்களே. விஷயம் அப்படிப்பட்ட விஷயமா விஜய்? இனிமேலும் மிஸ் பண்ணுவோன்னா என்ன? கோயிலுக்கு போகணும், கிளம்பலாமா? அவசியம் கோயிலுக்கு போகணுமா? கோயிலுக்கு போகணும்.
அவசியம் கோயிலுக்கு போகணுமா? ஆமா. இந்த ரூமை விட்டு வெளியில போகணும்னாலே பக்கு பக்குன்னு பயமா இருக்கு விஜி. ஏன்? இந்த வீட்டில் உள்ளவங்களை எல்லாம் தாண்டி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள யார் ரூபத்துல எங்க இருந்தெல்லாம் பூகம்பம் வருமோன்னு பயமா இருக்கு. அதுக்காக தாங்க சொல்றேன், நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். வேணா இப்படி பண்ணலாமா? எப்படி? நம்ம 2 பேரும் எந்த பூகம்பமும் வராம இன்னைக்கு ஃபுல்லா இந்த ரூம்குள்ளே சந்தோஷமா இருக்கணும்னு சாமிகிட்ட வேண்டிக்குவோம். நாளைக்கு போய் சாமிகிட்ட கோயில்ல போய் நேத்துக்கு செலுத்திடுவோம். நான் காலையிலே வேண்டிக்கிட்டேன், அதான் இப்போ கோயிலுக்கு போலான்னு சொல்றேன். நீங்க போய் முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கோயிலுக்கு போய் தானுமா வச்சு? ஆமா. சரி, கோயிலுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி அண்ணே, நீ இந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்வியே, அது எப்படின்னு சொல்லித்தானே. பிறந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் யூஸ்ஃபுல்லா ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். சொல்றேன் கேட்டுக்க. கடலை பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுக்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் அதில் 4 காஞ்ச மிளகாயை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்க. அரைச்சதுக்கு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் தனியாக நறுக்கி வச்சிருக்கல, அதோட மிக்ஸ் பண்ணி உருண்டையா உருட்டி ஆவியில வேக வைக்கணும். இன்னொரு பக்கம் வெங்காயம் பச்சை மிளகாய் தனியாக நறுக்கி வச்சிருக்கல, அதை நல்லா வதக்கிடு. அதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிடு. கொஞ்சம் காரம், கொஞ்சம் மசாலா ரெண்டையும் அதில் போட்டு அந்த உருண்டை இலந்துக்கு அதில் போட்டு 10 நிமிஷம் கழிச்சு இறக்கி வச்சுட்டு மாப்பிள்ளைக்கு அதை பரிமாறேன்னு வச்சுக்க. இன்னைக்கு பூரா தின்னுட்டே இருப்பாப்புல. நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். சமையல் கலையை பத்தி நம்ம ஒரு புத்தகம் எழுதுனா ஓஹன் வரலாம் போல இருக்க. குமார், ஏய் வாங்க. எங்க வெட்டியா ஊரை சுத்திட்டு வர? அப்படியே காத்தாட கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வர்றேன். ஏண்டா கட்டின பொண்டாட்டிங்க கஷ்டப்பட்டு சமையல் பண்ணிட்டு இருக்க, உட்கார்ந்து சாப்பிடுற வெக்கமா இல்ல உனக்கு? ஏன் நான் அப்பா தேங்காய் சீலாம் வாங்கி தருவேன். அதெல்லாம் சின்ன பசங்க பண்ற வேலைடா. இந்த பார், நாளையில இருந்து நீ என்ன பண்றியோ எது பண்ணி எனக்கு தெரியாது. என்ன என் கூட சமையல் வர, நான் சமைக்கிறத பாக்குறேன். சீக்கிரம் கத்துக்கிறேன். 6 மாசத்துல உன்னை பெரிய குக் ஆக்குறேன். சீக்கிரம் வா. கோபி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. தகல ஒண்ணு சாஞ்சு கிடக்குல்ல, அதான் மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்படி கோபி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே. எது வேணும்னாலும் கேளுங்க, எங்க போறீங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. பார், நான் என்ன பேசணும் என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறாமா? சாரிண்ணே, என்ன விஷயம் சொல்லுங்க. 2 பேரும் சினிமாவுக்கு தானே போறீங்க? இதுக்கு லட்சுமண மாமாவே தேவையில்லையே. மாமா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துறோம். பாத்தியா விஜய் எவ்வளவு டக்குன்னு பதில் சொல்லுது. நீ அந்த மாதிரி சொன்ன என்ன? சரி, கோயிலுக்கு தான் போறோம். வா விஜய். கோபி, போறதுதான் போற. மாமா பாவம் மூச்சு பேச்சலாம் படுத்திருக்காரு. நீ அவர்கிட்ட கோயிலுக்கு போறேன்னு சொன்ன வச்சுக்க, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நாங்கள வருத்தப்படணும். லட்சுமண மாமாட்ட சொல்லிட்டு நாங்க எப்படி கோயில் போக முடியும்? மாப்ள, சகல கிடக்கிற கடையை பாத்தீங்கன்னா அவர் மேல எலிய ஏறி விளையாண்டு இருக்கு. இந்த வீட்டை பாத்தியா, இப்பதான் கப்பு சிப்புன்னு அமைதியா இருக்குது. இப்படியே அமைதியா இருக்கட்டும், நான் கோயில் போயிட்டு வரேன். வா விஜய். இருங்க, அண்ணனை பாத்துட்டே போலாம். குட் கேர்ள். சரியான மென்டலா இருக்கே. அவரை பார்த்துட்டு எங்கேயாவது போக முடியுமா? நேத்தே அவர் தானே வந்து கெடுத்தாரு. என்ன விஜய், எனக்கு நீ அட்வைஸ் பண்ணிட்டு இப்ப நீயே சொதப்பிட்டு இருக்கியே. வா போய் பாப்போம், கோயிலுக்கு போறமா போலான்னு இனிமே தான் தெரியும். மாமா, எப்படி மாமா இருக்கு இப்ப? பரவாயில்லையா? சரி, பாத்துங்க உடம்ப. என்ன வெறும் காத்து தான் வருது, வார்த்தையே வர மாட்டேங்குது. என்னக்கா சொல்றாரு? இல்ல மறுபடியும் அழகர் குளத்துக்கு போறீங்களான்னு கேக்குறாரு. 2 பேரும் கோயிலுக்கு போறோம். நாங்க 2 பேரும். நான் மட்டும் இல்ல, விஜயும் தான் வருது. உங்களுக்கும் சேர்த்து வேண்டிட்டு வர சொல்றீங்களா? வேண்டிட்டு வந்துடுறோம். அக்கா தான் சொன்னாங்க உங்களுக்கு வேண்டிட்டு வர சொல்லி. போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம், லேட் ஆகாது. உடனே போ சொல்றீங்களா? உடனே கிளம்புறோம். அக்கா பாத்துக்க. நீ எப்படியே தப்பிச்சுட்ட, இனி இந்த ஆளோட நான் தான் மாரடிக்கணும். வாய வச்சு கொஞ்சம் சும்மா இருக்கு சகல, லோட லோடன்ட்டு. என்ன பாத்ரூம்கா? மெதுவா பார்த்து.
மாப்பிள்ளை அழைப்பு. எனக்கு மாப்பிள்ளை அழைப்பு நடந்தப்ப ஏகப்பட்ட கனவுகளோட இருந்தேன். இப்போ ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இன்னும் அதே கனவுகளோட தான் இருக்கேன். கல்யாணம் ஆகி எவ்வளவு நாளாச்சு. ஆனா ஏன் விஜய் என்னை பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் கூட பாவமாவே தெரியலையா? எல்லாத்துக்கும் இன்னைக்கு பதில் கிடைக்கும். அது என்னமோ விஜய், எனக்கு இன்னும் மனசு பக்கு பக்குன்னு தான் இருக்கு. நேத்து நம்ம 2 பேரும் பேசி பேசி ஒன்னா வந்து உட்கார்ந்தோம். எங்க இருந்துதான் அந்த லட்சுமண மாமா வந்ததா தெரியல. வயித்தை பிடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு. எல்லாம் நம்ம நேரம் ராசி. நம்ம நேரம் ராசி எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா மாற போகுதுங்க. பார்க்கலாம். வாங்கோ. அர்ச்சனையா? ஆமா. பேர் நட்சத்திரம் என்ன? விஜயலட்சுமி. சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி. சுவாதி நட்சத்திரமா? சனி பெயர்ச்சி சுவாதி நட்சத்திரத்துக்கு நன்னா இல்லையே. அதனால முதல்ல நவகிரகத்துக்கு போய் நெய் தீபம் ஏத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. அதுக்கப்புறம் பகவானை சேவிக்கலாம். நீங்க முதல்ல போய் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க. நான் காத்துன்னு இருக்கேன்.